أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பான ஜிடிஎம் நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லருளால் ரமதானுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கின்றோம். 24 நோன்புகள் நோற்று இன்றைக்கு 25இல் நிற்கின்றோம். இது லைலத்துல் கத்ருடைய இரவுகளை தேடிக்கொண்டக்கூடிய இரவாக இருப்பதனால் மீதமிருக்கக்கூடிய இரவுகளில் லைலத்துல் கத்ருகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இஸ்லாம் ஒரு நடுநிலை சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இது ஒரு பேலன்ஸ்டு உம்மா. இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாழ்வியல் நெறி அது நடுநிலையோடு வாழ வேண்டும் என்பதுதான். நம்முடைய இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உம்மத்தன் வசத்தா நடுநிலை சமுதாயம் என்று குர்ஆனில் வர்ணிக்கின்றான். நடுநிலை என்றால் என்ன? நம்முடைய கடமைகளிலிருந்து விலகிச் செல்லாமல் அல்லது நம்முடைய கடமைகளில் நாம் எவ்வகையிலும் விட்டு கொடுக்காமல், கொள்கைகளில் விட்டு கொடுக்காமல், தீவிர போக்கும் காண்பிக்காமல், அதே நேரத்தில் நமது கடமைகளை மறந்துவிட்டு அலட்சியத்தோடும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சீரான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் நடுநிலை சமுதாயம். இன்றைக்கு உலகத்தின் சில பகுதிகளிலே இஸ்லாமிய மார்க்கத்தின் மதத்தின் பெயரால் மற்றவர்களை கொலை செய்வது, காயப்படுத்துவது அல்லது அவர்கள் மீது அதிகப்படியான சிரமங்களை ஏற்படுத்துவது, இதன் மூலமாக இன்றைக்கு உலகம் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையை இஸ்லாம் நிச்சயமாக வெறுக்கின்றது. தீவிர போக்கின் காரணமாக ஒரு முழு சமுதாயத்திற்கும் கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய அளவுக்கு தீவிர போக்குகளை காமிப்பது இஸ்லாம் ஆதரிக்கக்கூடியது அல்லது. அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியாக நமக்கு வழங்கப்பட்ட கடமைகளை அலட்சியப்படுத்துவதும், இஸ்லாம் மார்க்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்க விழுமியங்களை முற்றிலுமாக மறந்து முழுமையாக இந்த உலகத்திலேயே மூழ்கி விடுவதையும் இஸ்லாம் வெறுக்கின்றது. ஆன்மீகம், உலகம், இந்த இரண்டுக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துகின்றது இஸ்லாம். அதே நேரத்தில் இந்த உலகத்தை துறந்துவிட்டு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நிறுத்திவிட்டு முழுமையாக நீங்கள் அத்தனையும் அர்ப்பணித்துவிட்டு காடுகளுக்கு செல்லுங்கள், அல்லது இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒரு துறவியைப் போல வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. மறுமையை மறந்து உலகத்தோடு வாழவும் இஸ்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்வான், வபுத்தது ஃபீமா ஆத்தாக் அல்லாஹு தாரல் ஆஹிரத்த வலா தன்சி நசீபக்க மினத் துன்யா வஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு வழங்கிய
செல்வத்தின் மூலமாக மறுமையின் வீட்டை பெறுவதற்கு நீ அக்கறை கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலும் உனது பங்கை நீ மறந்து விடாது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்திருப்பதைப் போல நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பூமியில் அராஜகம் விளைவிக்க முயற்சி செய்யக்கூடாது. அநியாயம் செய்யக்கூடியவர்களை, அராஜகம் செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார ரீதியாகவும் முன்னேற வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு அஞ்சி அவனுடைய கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. சமூகத்தில் வாழக்கூடிய நம்முடைய மக்களோடு ஒன்றிணைந்து நாம் ஒழுக்கத்தோடும் நல்ல பண்பாடுகளோடும் பழக்க வழக்கங்களோடும் மற்றவர்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடியவர்களாகவும் நீதியை நிலைநாட்டுவதற்கூடியவர்களாகவும் உறுதியாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் இந்த சமுதாயத்தினுடைய மக்களுடைய அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் இவர்கள் செய்யக்கூடிய வீண் விரயங்களையும் பார்த்து நமக்கு கோபம் வருகின்றது. ஆனாலும் கூட அந்த கோபத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு நடுநிலையோடு வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சொல்கிறக்கூடிய இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய நமக்கு முக்கியமான அறிவுரை. எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அநீதியை நாம் இழைத்து விடக்கூடாது. பொருளாதாரத்தில் எப்படி நடுநிலை வகிப்பது, நம்மிடம் இருக்கின்றது என்பதற்காக எல்லாவற்றையும் செலவழித்துவிட்டு அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நாளை பிரச்சனை என்று வரும்பொழுது அல்லது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை நிறுத்தி கொள்ளும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு வகையில் அது கிடைக்காமல் போகும் பொழுது நாம் இன்னொரு இடத்தில் கையேந்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடாது. கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் இயன்றவரை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும். நாமும் நம்முடைய செலவுகளுக்கு, நம்முடைய தேவைகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கஞ்சத்தனம் செய்யக்கூடாது, ஊதாரித்தனமும் செய்யக்கூடாது. இதுதான் நடுநிலை. உண்மையிலேயே இன்றைய காலத்தினுடைய தேவை என்னவென்றால், இன்றைய நவீன உலகத்திலே சகிப்புத்தன்மை, அமைதி என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. இந்த இடங்களிலே நடுநிலையை நாம் நிலைநாட்டுவது மிக அவசியம். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகக்கூடாது. அறிவுபூர்வமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வழிகள் என்னவோ, ஆலோசனைகள் என்னவோ, அதை அவரவர் தகுதிக்கு ஏற்ப அதை செயல்படுத்த வேண்டும். தலைமைத்துவத்தில் உள்ளவர்கள், தலைவர்கள் நடுநிலையான முறையிலே ஒரு ஆலோசனை மன்றத்தை ஏற்படுத்தி எல்லோருடைய ஆலோசனைக்கும் உட்பட்டு அவர்கள் நடக்க வேண்டும். சர்வாதிகாரத்தனமாக, தான் தோன்றித்தனமாக தனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, தனக்கு எது தேவையோ, தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் தன்னுடைய பெயர் மேலே வருவதற்காகவும் செயல்படுத்தக்கூடாது. தனக்கு கிடைத்த தலைமை பதவியை முறையாக பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் மேன்மை பெற்றவர்கள், நம்மிடம் பொருள் இருக்கின்றது என்பதற்காக அதை மற்றவர்கள் மீது நாம் பயன்படுத்தி அடக்குமுறையை ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய பேசக்கூடிய பேச்சிலும், எடுக்கக்கூடிய முடிவுகளிலும், நாம் செய்யக்கூடிய செயல்களிலும் நடுநிலையை பேணுவதுதான் நமது வாழ்வையும் அழகாக்கும். அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த இந்த நடுநிலை சமுதாயம் என்ற பெயரையும் அது நிலைநிறுத்தும். அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக
இந்த சமுதாயம் நடுநிலையான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது தான் மிகச்சிறந்தது. எனது அன்பின் சகோதரர்களே, இன்றைய உலகில் மனிதன் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றான். பொருளாதார வசதி இருக்கின்றது, ஆனால் குடும்பத்தில் அமைதி இல்லை, மனதிலும் அமைதி இல்லை. அறிவு இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, அங்கேயும் சமநிலை இல்லை. இந்த நிலையில்தான் மனித வாழ்க்கைக்கு முழுமையான ஒரு வழிகாட்டுதலாக வந்த இஸ்லாம் மார்க்கம் சமுதாயம் நம்முடைய நிலையான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கின்றது. ஆன்மீகத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நாம் செய்யக்கூடிய வேலைகளிலும் சரி, எல்லாவற்றிலும் சமநிலை. ஒக்கதாலிக்கு ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசத்தன் என்று அல்லாஹ் அருள்மறையில் பதிவு செய்வான். நாங்கள் உங்களை ஒரு நடுத்தரமான நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம். அப்படி என்றால் என்ன? இஸ்லாம் எல்லாவற்றிலும் அது அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு நடுத்தரமான பாதையை தேர்ந்தெடுக்க சொல்கின்றது. இந்த உலகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடாது. உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே குடும்பத்தோடு நம்முடைய நேரத்தை செலவழித்து கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை தேடக்கூடிய வழிகள் என்னவோ, வியாபாரங்கள் என்னவோ, அதையும் பார்த்து கொண்டு நம்முடைய மார்க்க கடமைகளிலிருந்தும் நாம் விலகி செல்லக்கூடாது. அல்லாஹ் எதை நமக்கு தந்திருக்கின்றானோ அதன் மூலமாக இந்த மறுமையை தேட வேண்டும். அதே நேரத்தில் உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பங்குகளை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகமும் தேவையானது தான். ஆனால் அந்த உலகத்தில் இறுதி குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அது மறுமை வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையை மட்டும் வாழச் சொல்லவில்லை இஸ்லாம். உடலுடைய ஆசைகளில் மட்டும் மூழ்கவும் சொல்லவில்லை. தொழுக வேண்டும், நம்முடைய உடல் நலத்தையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும், குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வழிபாடுகளுக்கும் வேலைகளுக்கும் இரண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலையை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் உழைப்பை மிகவும் உயர்ந்ததாக பார்க்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய கைகளால் உழைத்து சம்பாதிப்பதை விட சிறந்த உணவு எதுவும் இல்லை. மற்றவர்களும் கையேந்தி இருக்காத அளவுக்கு நமது பிள்ளைகள் அவர்களும் யாரிடத்திலும் கையேந்தாத அளவுக்கு நிச்சயமாக நாம் இந்த உலகத்தை தேட வேண்டும். அதிலேயே 24 மணி நேரம் மூழ்கிவிடச் சொல்லவில்லை இஸ்லாம். தொழுகுவதோடு மற்ற மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதோடு ஹலான வழிகளிலும் சம்பாதிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சமநிலையோடு வாழ வேண்டும். நேற்று நான் குறிப்பிட்டது போல நம்முடைய மக்களில் உங்களில் யார் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உங்களுடைய குடும்பத்தார்களிடம் நீங்கள் சிறந்ததாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இன்றைக்கு குடும்பங்களில் பல பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்குள் பிளவு, விவாகரத்து, அதன் மூலமாக குழந்தைகள் கவனிக்கப்படாத நிலைகள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது? அன்பு, கருணை, பொறுப்பு இவற்றையெல்லாம் அது கற்றுக் கொடுக்க சொல்கின்றது. சாப்பிடக்கூடிய உணவுகளிலும் கூட சமநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. தேவைக்கு அதிகமான உணவுகளை வாங்கி வாங்கி குமித்து வைத்துக்கொண்டு, சமைத்து வைத்துக்கொண்டு சாப்பிட முடியாமல் தூக்கி வீசவும் இஸ்லாம் சொல்லவில்லை. இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் செய்து கேட்கக்கூடிய உணவுகளை கூட வாங்கி கொடுக்காத அளவுக்கு மிகவும் இறுக்கி பிடித்து கொள்வதையும் கூட இஸ்லாம் இருக்கின்றது. அளவுக்கு மீறிய வாழ்க்கையை தடை செய்கின்றது. அல்லாஹ் சொல்வான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள், தேவையான அளவுக்கு நீங்கள் பானங்களை குடியுங்கள்,
ஆனால் உங்களுடைய அளவுக்கு நீங்கள் மீறி விடாதீர்கள். அது உடல் நலத்திற்கும் கேடு விளைவிக்கும். இந்த சமுதாயத்தினுடைய நடுநிலைக்கும் அது மாறாக மாறிவிடும். வீண் செலவுகள் இல்லை, ஆடம்பரமும் இல்லை, அளவான வாழ்க்கை. சமூக வாழ்க்கையிலும் சமநிலை வேண்டும். நாம் தனியாக வாழ்வதில்லை, நாமும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். இஸ்லாம் அல்லாதவர்களையும் நாம் ஒன்றிணைத்து செல்ல வேண்டும். முஸ்லிம்களோடும் இணைந்து செல்ல வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்களோடும் இணைந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவப்பெயர்கள், தீவிரவாதி என்ற பெயரை நாம் மாற்றுவதற்கு நடுநிலை சமுதாயமாக வாழ வேண்டும். அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய மக்கள் வறுமைக்கு கீழே வாழக்கூடியவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்துகளை நாம் அவர்களுக்குரிய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய ஜக்காத்துகள் இன்றைக்கு எப்படி கொடுக்கப்படுகின்றன? ஒரு 1000 பேருக்கு 50 வெள்ளி 100 வெள்ளியாக நாம் கொடுப்பதை விட நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லது தொழில் தெரிந்தும் அதை செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பொருளாதார வசதியை கொடுத்து அவர்களும் நாளை அதன் மூலமாக பயன்பெற்று மற்றவர்களுக்கு அவர்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர காலம் முழுவதும் அவர்கள் ஜக்காத்து வாங்கக்கூடியவர்களாக நாம் ஆக்கி வைக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரன், நம்முடைய சகோதரர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நாம் நினைப்போம் அல்லவா? யாரும் கெட்டு போய்விட வேண்டும் என்று நாம் நினைக்க மாட்டோம் அல்லவா? அதே போல் நமது சொந்த சகோதரர்களைப் போல மற்ற அனைத்து முஸ்லீம்களையும் நாம் பாவிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவருடைய வாழ்க்கையும் ஒரு சமநிலை வாழ்க்கையாக வாழ்ந்து காமித்து விட்டு போயிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் சமநிலை தான். இரவுகளில் தொழுவார்கள், சில இரவுகளில் தொழுகாமலும் அளவோடு தொழுதுவிட்டு அவர்கள் உறங்குவார்கள். குடும்பத்திற்காக நேரத்தை செலவழிப்பார்கள். பகல் நேரத்தில் இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் சேவை செய்வார்கள். குடும்பத்தோடும் அவர்கள் நேரம் செலவிடுவார்கள். மக்களோடு நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக அவர்கள் நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையே மிக சிறந்த ஒரு முன்மாதிரி. அந்த முன்மாதிரியை தவறவிட்டதின் காரணத்தினால்தான் எல்லா வகையிலும் நாம் பின்தங்கி இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் மற்றவர்களின் பார்வையில் நாம் தீவிரவாதிகளாகவும் நாம் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு உலகத்தில் சமநிலையோடு வாழ்வது அவசியம். ஏன்? மனிதர்களுக்கு மன அழுத்தம் கூடிவிட்டது. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆசைகள் அதிகமாகி அது பேராசையாக மாறிவிட்டது. எல்லாவற்றிலும் போட்டியும் பொறாமையும் வந்துவிட்டது. இதனால் பாதிக்கப்படுவது தனி மனிதன் மட்டுமல்ல, குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன, இந்த சமுதாயமும் பாதிக்கப்படுகின்றது. இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சமநிலையான வாழ்க்கை தான் மன அமைதியை தரும். அது குடும்பத்தையும் பாதுகாக்கும், சமூகத்திற்கும் நல்ல பெயரை ஏற்படுத்தி தரும். கெட்டுப்போன நமது பெயர்கள், இந்த சமூகத்துடைய இஸ்லாத்துடைய பெயர்கள் நல்ல நிலைமைக்கு மாறி நல்ல பெயர்களை எடுத்து தரும். அதுதான் உண்மையில் மறுமையையும் நமக்கு வெற்றியாக்கும். இஸ்லாம் கூறக்கூடிய அந்த சமநிலையான வாழ்க்கை முறையை விளக்கும்போது ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று என்று நினைவுக்கு வருகின்றது. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர் அபூ தர்தா அவருடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். அங்கே அவருடைய மனைவியை பார்க்கின்றார்கள்.
அவர்கள் மிகவும் ஏழ்மையான முறையிலே, மிக சாதாரண நிலையிலே, ஒரு மகிழ்ச்சியற்ற நிலையிலே அவர்கள் இருப்பதை பார்க்கின்றார்கள். தன்னுடைய நண்பருடைய மனைவியான அவரிடத்தில் கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன ஆயிற்று? அவர் சொன்னார், உங்களுடைய சகோதரர் அபு தர்தா இந்த உலக வாழ்க்கையை அவர் முற்றிலும் துறந்து விட்டார். முழுவதும் அவர்கள் இறை வழிபாட்டிலேயே தனது நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றார். அதிகமாக நோன்பு நோக்கின்றார். இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருக்கின்றார். குடும்பத்தை கூட அவர் கவனிக்காத நிலையில் இருக்கின்றார் என்று சொன்ன பொழுது சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர் அபு தர்தாவிடம் சொல்கின்றார்கள், இன்று இரவு உன்னோடு நான் இருக்கின்றேன், இன்று இரவு உங்களோடு நான் தங்கப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்களோடு இருக்கின்றார்கள். இரவு நேரம் வந்துவிடுகின்றது. அபு தர்தா அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்கின்றார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், தூங்குங்கள். அவர் தூங்கி விடுகின்றார். சற்று நேரம் கழித்து மீண்டும் எழுந்திருக்கின்றார். மீண்டும் சொன்னார்கள், நீங்கள் தூங்குங்க. இப்படியாக 3 முறை எழுந்து 3வது முறை 4வது முறை எழுந்திருக்கும் பொழுது இரவுடைய இறுதி நேரம் வந்து விடுகின்றது. சல்மான் ஃபாரிஸ் அவர்களும் சேர்ந்து அவர்களோடு தொழுதார்கள். தொழுதுவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய இறைவனுக்கு உன்னிடம் உரிமை இருக்கின்றது, உன்னுடைய உடலுக்கும் உன்னிடம் உரிமை இருக்கின்றது, உன்னுடைய குடும்பத்திற்கும் உரிமை இருக்கின்றது. அதனால் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி கொண்டு போகப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்மான் உண்மையைத்தான் சொன்னார் என்று. ஆகவே அன்பானவர்களே, இது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது? ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஒரு முஸ்லீம் வழிபாடு செய்ய வேண்டும், உடல் நலத்தை கவனிக்க வேண்டும், குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த சமூகத்திற்கும் நேரம் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் விரும்புவது சமநிலையான நடுநிலையான வாழ்க்கை. அது ஒரு மார்க்கம் மட்டுமல்ல, இஸ்லாம் அது முழுமையான வாழ்க்கை முறை. அதை உணர்ந்து கொண்டவர்கள்தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு மறுமையையும் தேடிக்கொண்டிருப்பார்கள். சமநிலை என்றால் நியாயம், ஒழுக்கம், அன்பு, இவைகளை நாம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது உண்மையில் நம்முடைய சமுதாயத்திற்கு நல்ல பெயர் கிடைக்கும். ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மை சமநிலையான நடுநிலையான சமுதாய வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.